இட்லி தோசைக்கு இந்த மாதிரி ஒரு சூப்பரான குருமா செஞ்சு பாருங்கள். 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய் நீளமாக கீறி விட்டு புதினா தலை, கொத்தமல்லி தலை, கருவேப்பிலை எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு மூடி தேங்காய் நல்லா பொடிசாக கட் பண்ணி போட்டு 1 ஸ்பூன் சோம்போட 1 பிடி பொட்டுக்கடலை போட்டு குறகுறப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இது நைஸாக இருக்கக்கூடாது. இப்போ ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு ஸ்டார் மூக்கு இது நல்லா பொரிஞ்சு வரப்போ நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம், இது கூட பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தக்காளி, புதினா தலை எல்லாத்தையும் போட்டு 2 நிமிஷம் நல்லா வதக்கலாம். சிம்லே இருக்கட்டும். நல்லா வதக்கி விட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் கல்லுப்பு சேர்த்துருக்கிறேன். இது கூட 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள் எல்லாத்தையும் போட்டு மறுபடியும் நல்லா வதக்கி விட்டுட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றி மூடி வைக்கலாம். இது மூடி வைக்கிற கேப்பில் நம்ம தேங்காயை அரைச்சி வச்சுருக்கிறதுல கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அப்படியே இதில் ஊற்றி கிளறி விட்டோம்னா சூப்பராக இருக்கும். பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். செம்ம அல்டிமேட்டாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஷைனா ஃபுஷா. பாய்.